ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு அதாவது நியூ இயர் அப்படின்னு வந்துட்டாலே 90s கிட்ஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து பழமையான விஷயங்கள் வந்து நிறைய ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். அதில் வந்து முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, அதாவது நியூ இயர் வந்து ஆரம்பிச்சிடுச்சு, இந்த வருஷத்துடைய தொடக்கத்தில் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு உண்டியல் வாங்கி நம்ம வந்து காசுலாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம். இல்லை அப்படின்னாலும் ஏதாச்சும் ஒரு கோவில் திருவிழா வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சின்ன சின்ன டாய்ஸ்லாம் நம்ம நிறையா வாங்குவோம். இருந்தாலும் உண்டியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். ஸோ வாங்கினவங்களுக்கு வந்து நிறைய இந்த விஷயம் வந்து கொஞ்சம் பழைய பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வரலாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ இயர் அதுமா பாருங்க உண்டியல் வாங்கி இருக்கிறோம் பாருங்க. இது வந்து அவருக்கு பிடிக்கும் இல்லைங்களா, ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ ரொம்ப பிடிக்கும். அதனால மீன் மாதிரி கூட பாருங்க மேட்சிங்கா இருக்கு. இன்னைக்கு வீடியோஸ் ஃபுல்லா மேட்சிங் தாங்க. பாருங்க பிங்க் ப்ளூ ப்ளூ சேமா இருக்குல்ல, எவ்வளவு செம்மையா இருக்குல்ல, கலர்ஃபுல்லா பாருங்க. அந்த மீன் ஃபுல்லா கம்மி, மீன் ஃபுல்லா கம்மி அந்த உண்டியல். அதாவது நமக்கு வந்து நார்மலா ஒரு நம்ம பிளாஸ்டிக் நம்மளோட விருப்பப்படி நம்ம எது வேணா வாங்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா வாங்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க ரெண்டு வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து தேங்காய்ன்னு சொன்னாங்க, ஆனா எந்த ஷேப்ல இருக்குன்னு தெரியல, அந்த டைப்ல தான் இருக்கு. நாங்க வந்து இந்த ரெண்டுலையுமே இப்போ வந்து நாங்க எங்களோட சேவிங்ஸை வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். போடு பாருங்க. இது அவருக்கு பிடிச்சது. ஆனா அவருக்கு பிடிச்ச கலரா இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒண்ணு தாங்க, புரியுதுங்களா? அதனால வந்து நான் டைலாக்லாம் பேச விரும்பல. இல்ல போடு. என்ன நீங்க இல்ல நீ போடு போடு போடு. பாருங்க ரெண்டுத்துலயுமே நான் தாங்க போடுறேன். எங்களோட சேவிங்ஸ் வந்து இந்த டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே போல நீங்களும் முடிந்தால் உங்க வீட்டில் வந்து ஒரு உண்டியல் வாங்கி சேவிங்ஸை வந்து ஆரம்பிங்க. இந்த சேவிங்ஸ் வந்து கண்டிப்பா பிற்காலத்துல உதவும். பிற்காலம் இல்ல, உடனே எப்படி சொல்றது, எப்ப வேணாலும் உதவுங்க. இது நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இல்ல நீங்க உங்களுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு வச்சுக்கிட்டு கூட இது ஒண்ணு உங்களுக்கு இன்னொன்னு மற்றவங்களுக்கு ரொம்ப முடியாம, அதை எப்படி சொல்றது, முடியாம இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரம் வந்து வீதியில வந்து நிறைய பேர் சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லாம இருக்காங்க, சரிங்களா? இந்த காசை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு சமைச்சு ஒரு நேரம் உணவை வந்து நம்மளால கொடுக்க முடியும். அவங்களுக்கு ஒரு துணிமணி வாங்கி கொடுக்க முடியும். இது துளி பெருவெள்ளம் சொல்லுவாங்க. அதனால இந்த இது வந்து பெருசா தான் இருக்கு, இதுன்னு கிடையாது. சின்ன ஒரு இதுல வச்சு சின்ன ஒரு உண்டியல்ல எடுத்தாலுமே அது தேவைப்படும். ஏன்னா நான் திரும்ப அகைன் சொல்றேன், சிறுதுளி பெருவெள்ளம் சொல்லிட்டு இருக்கு, சரிங்களா? அதனால இதுல வந்து நீங்க சேமிச்சுட்டு உங்களுக்குன்னு ஒண்ணு வச்சுக்கோங்க, அடுத்தவங்களுக்கும் ஒண்ணு எடுத்து அதை கொண்டு போய் உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு நேரம் சாப்பாடு, இல்லை ஒரு நேரம் தாகம் தீக்கிறதுக்கு ஒரு மோரோ ஒரு தண்ணியோ ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சது ஒரு 10 பேருக்கோ ஒரு 5 பேருக்கோ செஞ்சிங்கன்னா கூட அது ரொம்ப நல்லதுங்க, சரிங்களா? அதாவது பழமொழி இருக்கு, சொல்லுவாங்க, ஊர் பிள்ளைக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுத்து வளர்த்தோன்னா நம்ம பிள்ளை தன்னால் வளரும்னு சொல்லிட்டு நிறைய அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. அதில் என் அப்பா கண்டிப்பாக சொல்லியிருக்காரு, என் அம்மா கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் சொல்கிறேன். உங்களுக்காகவும் நீங்கள் சேவிங்ஸ் வச்சுக்கலாம், அடுத்தவங்களுக்காகவும் வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சேமிச்சு வையுங்க, ஊதாரி செலவெல்லாம் பண்ணாதீங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நியூ இயர் அன்னைக்குமா நாங்க சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே போல நீங்களும் பண்ணுங்க. நீங்களும் பண்ணிட்டு உங்களோட அதாவது உங்களோட போட்டோஸோ வீடியோஸோ எது இருந்தாலும் கொடுங்க, எங்களோட கம்யூனிட்டி டேப்ல நாங்க போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. கவலையை தூக்கி போட்டுட்டு மறந்துட்டு சந்தோஷத்தை மட்டும் நினைங்க. ஏன்னா கவலை இல்லாத மனுஷால் யாருமே கிடையாது, கஷ்டம் இல்லாத மனுஷாலும் யாருமே கிடையாது. பணக்கவலை வந்தாலும் மனக்கவலை வந்தாலும் அது சிட்டா பறந்து போகிறதுக்கு நாம தான் வழியை தேடிக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நாள் சூப்பராக போனோம். ஓகேவா? பாய். சந்தோஷமா இருங்க. பாய்.